போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தால் இனி எல்லாம் நலமே. அவர் அருள் மொழி கேளுங்கள், இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். ஆண்டவரில் நம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியில் மூவொரு இறைவனை தேடும் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு பலியாகும் இந்த கல்வாரி பலியின் கொண்டாட்டத்தில் இதோ இந்த நாளினை நாம் ஆரம்பிக்கின்றோம். தாய் திரு அவை புனித பொனவேந்தூர் என்கின்ற திரு அவையின் மறை வல்லுநரை, இறை இயலாரை இன்றைய நாளில் நமக்கு ஒரு முன்மாதிரியாக தந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த செப உறவை வலுப்படுத்துவதற்கு உதவி செய்த இந்த புனிதரின் வழியாக செபிப்பதற்கான அழைப்பை கொடுக்கின்றது. எனவே இன்றைய நாளின் தேவைகள் அத்துணையும் இந்த புனிதர் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கும் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அத்துணையும் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வினை சொந்தமாக்கி தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பொன்னவேந்தரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் முதலை மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 5-7 மற்றும் 13-16 முடிய. ஆண்டவர் கூறியது: அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது. தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகின்றான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை
அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 94. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்களும் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டிரையும் மண்ணீரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டு கொள்வதில்லை. யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாயிருப்போரே, உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களிடங்களை கண்டிப்பவர், மானிடக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். மனத்தினர் அதன் வழி
நடத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இறை ஞானம் ஞானிகளுக்கோ விவேகிகளுக்கோ அறிஞர்களுக்கோ அல்ல, குழந்தைகளுக்கே. இதுதான் இன்றைய நற்செய்தி. அப்படின்னா அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவர்களுக்கு கடவுள் தன்னுடைய ஞானத்தை தர மறுக்கிறார் என்று புரிந்து கொண்டால் அந்த புரிதல் உண்மையான புரிதல் அல்ல. ஏன்னா இயேசுவே அறிவிலும் ஞானத்திலும் அவர் உயர்ந்தவராகவே இருந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு அறிவிலும் ஞானத்திலும் வலிமை மிக்கவராக வளர்ந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் ஆலயத்தில் இருந்தபோது அங்கே இருந்த அறிஞர்கள் அல்லது மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் அவர்களுடைய அதீத புலமையை பார்த்து இயேசு அவர்களிடத்திலே கேள்விகளை கேட்கிறார். கேள்விகளை மட்டுமல்ல, அவர் சொன்ன பதில்களை எல்லாம் பார்த்து அவர்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள். இவருக்கு எங்கிருந்து இப்படி ஞானம் வந்திருக்கிறது? அது மட்டுமல்ல, சொந்த ஊர்க்காரர்கள் நாசரேத்திற்காரர்களே மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இயேசுவினுடைய அறிவு புலமையை பார்த்து. இப்படி இயேசுவே அறிவிலும் ஞானத்திலும் உயர்ந்தவராக இருக்கின்ற போது இயேசு இந்த அறிவார்ந்த இயக்கத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்கிறாரோ என்ற ஒரு கேள்வி, அது தவறு என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் தன்னுடைய ஞானத்தை அவர் வெளிப்படுத்த மறுக்கிறார் என்று புரிந்து கொள்வதை விட, அறிஞர்களும் ஞானிகளும் விவேகிகளும் இறை ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக தங்களையே ஆக்கிக் கொண்டார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவர்கள் தகுதியற்றவர்களாக தங்களையே ஆக்கிக் கொண்டார்கள்? ஒன்று, அறிவு அகங்காரத்தை வளர்க்கிறது.
இறை ஞானத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது அகங்காரம். அதனாலதான் தூய பவுலடிகளார் சொல்லுவார், உலகத்திலேயே மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்படுகின்றவர்கள் கிரேக்கர்கள், அறிவார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் சிலுவையை மடமையாக கருதினார்கள். இரண்டாவது, அறிவு, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மனப்பான்மையை ஒருவனுக்கு உருவாக்கி விடுகிறது. அதாவது ஒரு மூடிய ஒரு மனநிலையை அந்த மனிதனுக்கு உருவாக்கி விடுகிறது. எனவே கடவுளினுடைய வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்ளாத வகையில அவன் தன்னையே தயார்படுத்தி கொண்டு விடுகிறான். மூன்றாவது, அறிவு இருக்கிறதே, அது கள்ளம் கபடற்ற தன்மையை அப்படியே குறைத்து கொண்டே இருக்கிறது. இந்த கள்ளம் கபடற்ற தன்மையை குறைத்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதனிடத்திலே சூது, கர்வம், ஆணவம், அகந்தை, பொறாமை, பயம், சுயநலம் இவைகளையெல்லாம் உருவாக்குவது அறிவுதான். ஆக இயேசுவை பொறுத்த மட்டிலே அறிவார்ந்தவர்களை அவர் மட்டம் தட்டுவது அவருடைய நோக்கம் அல்ல. மாறாக இந்த அறிவார்ந்த செயல்பாடுகள் ஒரு மனிதனிடத்திலே உருவாக்கக்கூடிய கர்வம், ஆணவம், அகந்தை, அதைத்தான் அவர் எதிர்க்கிறார். அப்படின்னா இந்த ஞானிகள், அறிவார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் தங்களுடைய அறிவினால் இவர்கள் கர்வத்தை உருவாக்கி கொண்டார்கள், ஆணவத்தை உருவாக்கி கொண்டார்கள். இவர்கள் யார்? பரிசேயர்கள், மறைநூலறிஞர்கள், திருச்சட்ட அறிஞர்கள். இவர்களை பொறுத்த மட்டிலே மோயிசனுடைய சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர்கள் தான், இறைவாக்குகளை எல்லாம் கரைத்து குடித்தவர்கள் தான். ஆனால் தங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை தயவு தாட்சணியமின்றி நிராகரித்தவர்கள் இவர்கள். இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனால் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்றால், சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக, ஓரங்கட்டப்பட்டவர்களாக கருதப்பட்ட பெண்கள், குழந்தைகள், மற்ற சாதாரண ஏழை எளிய மக்கள், இவர்கள்தான் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இயேசுவை பொறுத்த மட்டிலே இவர்கள்தான் குழந்தைகள். எனவேதான் இறை ஞானத்தை இவர்களுக்கு அல்ல, மாறாக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார். தன்னோடு தான் தந்தையோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை அற்புதமாக வெளிப்படுத்தியது இவர்களுக்குத்தான். அன்புமிக்கவர்களே, ஒரு கிணற்று தவளை பல ஆண்டுகள் அந்த கிணற்றிலே இருக்கிறது. எதிர்பாராத விதமாக கடலிலே இருந்த ஒரு தவளை கிணற்றிலே வந்து அங்கே குடிகொள்கிறது. இந்த கிணற்று தவளை கடலிலிருந்து வந்த தவளையை பார்த்தவுடனே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறது. அதற்கு அந்த தவளை சொல்லுகிறது, நான் கடலிலிருந்து வருகிறேன். கடலா? இதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. அது தூரத்தில் இருக்குது. அப்படியா? அதை பார்க்க முடியாதா? பார்க்கலாம், அது கரையே அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு கிணத்து தவளை கேட்குது, கடல் கிணற்றை விட பெருசா அப்படின்னு. ஐயோ, கடல் பறந்துபட்டது, கிணறு சும்மா கொஞ்சம்தான் அப்படின்னு சொன்ன உடனேயுமே இந்த கிணற்று தவளை ஒரு இடத்திலிருந்து மூழ்கி அந்த பக்கமாக நின்று கொண்டு கேட்கிறது, இதை விட பெரியதா அப்படின்னு சொல்லி. இதை விட பெரியது அப்படின்னு சொன்ன உடனேயுமே, இல்ல நீ பொய் சொல்ற, இந்த கிணறு தான் எல்லாத்தை விட மிக பெரியது என்று அந்த கிணற்று தவளை சொல்லியது. இந்த கிணற்று தவளை போன்றவர்கள் தான்
பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், திருச்சட்ட அறிஞர்கள், இவர்களை பொறுத்த மட்டிலே தங்களுடைய அறிவுதான் உலகம் என்று சுருக்கி கொண்டவர்கள் சுயநலவாதிகளாக இருந்தார்கள். எனவேதான் இப்படிப்பட்டவர்களிடத்தில் இறை ஞானம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆணவம் எங்கே இருக்கிறதோ, அகந்தை எங்கே இருக்கிறதோ, தற்பெருமை எங்கே இருக்கிறதோ, அங்கே ஆண்டவரினுடைய வெளிப்பாட்டை கட்டாயமாக நம்மால் உணர முடியாது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே அசீரிய நாட்டு மன்னன் அவனுடைய ஆணவத்தால், அவனுடைய அடாவடித்தனத்தால் எல்லோரையும் நான் சுட்டு பொசுக்குவேன் என்ற அந்த சூசக எண்ணங்கள் அவனுடைய வாழ்க்கையை தவிடுபொடியாக்கியது, அவனுக்கு அழிவை கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆணவத்தையும் அகந்தையும் தற்பெருமையும் நாம் கொண்டிருப்போம் என்றால் ஒரு நாளும் கடவுளுடைய வெளிப்பாட்டை நம்மால் உணர முடியாது. தாழ்ச்சியான உள்ளம், குழந்தை உள்ளம், கள்ளம் கபடற்ற உள்ளம், குழந்தை உள்ளம் என்று சொல்லுகின்ற போது எனவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் வெண்ணரசுக்குள் புக முடியாது என்று சொன்னார். எனவே குழந்தை மனம் படைத்தவர்களாக, திறந்த மனம் படைத்தவர்களாக, கள்ளம் கபடற்ற உள்ளம் கொண்டவர்களாக, தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக வாழுகின்ற போது மட்டும்தான் கடவுளினுடைய வெளிப்பாடுகளை உணர முடியும். அறிவார்ந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலத்திற்கு கொண்டு சேர்க்கிறது. நான் எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் என்ற இந்த ஆணவ போக்கு ஒரு மனிதனை கட்டாயமாக அழித்துவிடும். அதைத்தான் இயேசு தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக, கள்ளம் கபடற்ற உள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழுவதற்கு ஒருவேளை நம்முடைய அறிவு இடையூறாக இருக்குமேயானால் அதை கூட தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகம் சுட்டிக்காட்டக்கூடிய பாடம். வாழ நாளும் விளைகின்றோ காணிக்கையாக எம்மை தருகின்றோ உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ பழியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அளிக்கின்றோ காணிக்கையாக எம்மை தருகின்றோ உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ காணிக்கையாக எம்மை தருகின்றோ. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் எங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித பண்டவேந்தரின் விழாவில் நாங்கள் உள்ளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பனவேந்தருடைய விழாவிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைபற்றுமிக்க வாழ்வினரின் எடுத்துக்காட்டாக அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையாலும் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி ஒரே குடும்பமாக பாடி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் பகிர்ந்தளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித புனவெந்தோர், எவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அந்நாளிலும் திருத்துதர்களுக்கு திருவாய் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் நமக்கு பகிர்ந்த அமைதியை பரிமாறிக்கொள்வோம். அமைதி உரித்தாகும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உடலும் திரு ரத்தமும் இனி நீதிக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் பரிவரக்கத்தால் உள்ள துடலை காத்திரும் மருந்தாகிட அருள் புரியும். ரெண்டு கட்டளைகள் கருத்துண்டிக்கு செய்திருளும், ஒருபோதும் மீட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அத்துணை பேரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடல் மற்றும் பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வினை வழங்குவாராக. ஆமென். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைநாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வில் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
என்னாலும் உனை தேடும் வரும் கேட்கின்றேன் உன் பாதநிழல் நாடும் மனம் கேட்கின்றேன் என்னை காக்கும் என் தெய்வமே என் உயிராக எழும் தெய்வமே நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழிமூடி பயனேது துயரோடும் மனமுந்தன் அருள் காணும் வகையில் பலனாக கை மீறவா இங்க புலனாகும் இறையாகவா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக என வாருமே நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவின் நாள் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவின் நாள் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித பொனவேந்திரன் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். கடவுள் நம்மோடு.